இந்து முன்னணி மாநில செயற்குழுவானது இன்று மேட்டுப்பாளையத்திலே துவங்கியது. இதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக படுதோல்வி அடைய வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. திமுக ஆட்சி பொறுப்பேற்ற முதல் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட கோயில்கள் இடிக்கப்பட்டதாக தகவல் வந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக திமுக அமைச்சர் பொன்முடி அவர்கள் பெண்களை இழிவுபடுத்தி பேசியது, இந்த மாதிரி பல்வேறு சம்பவங்கள், துணை முதலமைச்சர் சனாதனத்தை அழிப்போம் என்று சொன்னது, இந்த மாதிரி தொடர்ந்து இந்துக்களுக்கு விரோதமாக செயல்பட்டு வந்த இந்த திமுக அரசு இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்துக்கள் அனைவரும் அவர்களை படுதோல்வி அடைய செய்ய வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. குறிப்பாக திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்ற வேண்டும் என்ற பல லட்சம் முருக பக்தர்களுடைய கனவு, ஆசை, நீதிமன்ற உத்தரவு, இதையெல்லாம் புறந்தள்ளி இந்த முருக பக்தர்களையும் நீதிமன்றத்தையும் அவமதித்த திமுக தோற்கடிக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் கோயில் நிலங்களை பூராமே கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவங்க இந்த கோயில் நிலங்களை பூரா கபலீகரம் செய்கிறார்கள். அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் தொடர்ந்து நாங்கள் கோயில் நிலங்களை மீட்டோம் என்று சொல்கிறார். அவர் வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் என்று கேட்கிறோம், ஆனால் கொடுக்கல. நிறைய கோயில் இடத்தை வேறு மதத்தை சேர்ந்தவங்க ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக திண்டுக்கல்ல பெருமாள்பட்டி, அந்த பெருமாள்பட்டி இடம் கிறிஸ்தவர்களுக்கு 12 சென்ட், இந்து கோயிலுக்கு 12 சென்ட் என்று கொடுக்கப்பட்டது அரசாங்கத்தால். கிறிஸ்தவர்கள் மிகப்பெரிய அளவில் சர்ச்சை கட்டிட்டாங்க. ஆனால் அந்த இந்துக்களுக்கு இன்னைக்கு வழிபாட்டு உரிமை கிடைக்கல. நீதிமன்ற உத்தரவு போட்டது, ஆனாலும் அந்த இடத்துல 144 தடை உத்தரவு போட்டு இந்துக்களுக்கு வழிபாட்டு உரிமை மறிக்கப்பட்டிருக்கிறது. அது இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமை கிட்டத்தட்ட அந்த இடத்துல ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த சேகர் பாபு அவர்கள் இதற்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறாரு தெரியல. அதே மாதிரி குறிப்பாக தமிழகத்தில் இந்துக்கள் சுடுகாடுகளை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சுடுகாடுகளை கொஞ்சம் கொஞ்சம் சுருக்கிட்டு வராங்க. இந்த அரசாங்கத்துடைய தண்ணி தொட்டி கட்டுறது, கழிப்பிடம் கட்டுறது, இந்த மற்ற அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுறது, இது போல இந்துக்களுடைய சுடுகாடுகளை, குறிப்பாக மேட்டுப்பாளையத்தில் நந்தவனத்தை, அந்த நந்தவனத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுடுகாட்டை, நம்முடைய இந்துக்கள் சுடுகாட்டை ஆக்கிரமித்து மசூதி கட்டிட்டு வர்றாங்க. இப்படி இந்த சுடுகாடை பற்றி கவலைப்படலை. ஆனால் இந்த அரசாங்கம் கபர்ஸ்தானுக்கும் கல்லறை தோட்டத்துக்கும் நிறைய சலுகை கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட இந்த அரசாங்கம் முழுக்க முழுக்க சிறுபான்மைக்கு மட்டுமே செய்கிறாங்க. எல்லா இடத்துலையும் பாருங்க, சென்னையில் அந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடம், மூலக்கொத்தளம்ங்கிற இடம். அந்த சுடுகாட்டில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுறாங்க. அங்கே இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்து போட்டுட்டு, அதே மாதிரி கோயம்புத்தூரில் ஆத்துப்பாலத்தில் இருக்கிற ஹைவேஸில் நம்ம இந்துக்கள் பணத்தில் தூக்கி ரோட்டில் போட்டுட்டு அந்த காம்பவுண்ட் இடித்து கட்டுறாங்க. ஆனால் நம்முடைய இந்துக்கள் சுடுகாடுகளை மட்டுமே இப்படி ஆக்கிரமிக்கிறாங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதே மாதிரி தாளவாடியில் அங்கே மலைவாழ் மக்கள் வாழ்கின்ற பகுதியில் 8.5 ஏக்கரா இந்துக்களோட சுடுகாடை அங்கே முஸ்லீம்களுக்கு வக்பு வாரியத்துக்கு கொடுக்குறாங்க. அந்த மக்கள் போராடுறாங்க. அவங்களுக்கு காவல்துறை அடக்குமுறை பண்ணி 20 பேருக்கு மேலே வழக்கு போட்டு அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. அப்போ ஒரு இந்துக்களுடைய சுடுகாட்டுக்கு கூட நம்ம நியாயம் கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. அதே மாதிரி அடுத்த தீர்மானத்தில் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து தேச விரோதமாக செயல்பட்டு வருகின்றது. குறிப்பாக அதனுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நம்முடைய தேசத்தை மதிப்பதில்லை. வெளிநாட்டுக்கு போனால் நம்முடைய தேசத்தை அவமதித்து அங்கே பேசுறது. குறிப்பாக பாராளுமன்றத்தில் பெண் எம்பிக்களை வைத்து நம்முடைய பாரத பிரதமரை தாக்க முயற்சி செய்திருக்கிறாங்க. அது வீடியோலாம் வெளியே வந்திருக்குது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது ஜனநாயகத்துக்கு விரோதமானது.
தமிழகம் பயங்கரவாதிகளுடைய புகலிடமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. இந்த ஆட்சி அமைதியான ஆட்சி சொல்றாங்க, உண்மையில அப்படி இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுக ஆட்சி வந்த பிறகு கோயம்புத்தூர்ல கோட்டை சங்கமேஸ்வரர் கோயில், அது முன்னாடி ஜமேஷா மொபின் என்கின்றவர் மனித வெடி கொண்டு வெடித்தது எல்லாத்துக்கும் தெரியும். அது ஈஸ்வரோட அருளால கோவை தப்பிச்சது. ஆனா இந்த தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்கனவே ஒரு எண்ணெயை குறிப்பு கொடுத்துருக்குறாங்க, அதை கடைபிடிக்கல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருப்பூர்ல 6 பங்களாதேஷனுடைய பயங்கரவாதிகளை கைது பண்ணிக்கிறாங்க. பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருந்தவர்களை கைது பண்ணிக்கிறாங்க. கைது பண்ணது முழுக்க யாருன்னு சொன்னா மத்திய அரசாங்கம் அல்லது வேற மாநில போலீஸார் தான் வராங்க. என்ஐஏ தான் வருது. தமிழ்நாடு போலீஸார் ஏதாவது யூடியூப்ல பேசுறவனை பிடிச்சி பொய் கேஸ் போடுறது, யாராவது கருத்து சுதந்திரம் பேசினா அவனை பிடிச்சி ஜெயிலில் போடுறது, யாராவது போராட்டம் பண்ணா ஜெயிலில் போடுறது. பயங்கரவாதிகளுக்கு இந்த அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுக்கலை. உளவுத்துறை இங்கே தமிழகத்தில் சரியாக செயல்படவில்லை என்று இந்த இந்து மொழி செயற்குழு வன்மையாக கண்டிக்கின்றது. அமித்ஷா அவர்களுக்கு பாராட்டு. பாரத நாட்டில் வளர்ச்சிக்கு மிக இடையூறாக இருந்தது நக்சல்கள். இந்த நக்சல்களால பல மாநிலம், மேற்கு வங்காளம், சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, ஆந்திரா, தமிழ்நாடு, இந்த பகுதியை முழுக்க மாவோயிஸ்டுகள் அதிகமாக மக்களுக்கு எதிராக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அமித்ஷா அவர்கள் மார்ச் 31ஆம் தேதிக்குள்ள இவர்கள் எல்லாம் ஒழிப்பார்கள் என்று சொன்னார்கள். கிட்டத்தட்ட பல்வேறு மாநிலங்களில் கிட்டத்தட்ட 90% நக்சல்கள் சரண்டர் அடைந்திருக்கிறார்கள். நிறைய இடங்களில் விளக்கெரியாதவர்கள் விளக்கெரியுது, சாலை இல்லாதவர்கள் சாலை போடுறாங்க, நக்சல்களாக திரும்பி வரார்கள். இந்த அமைதியான பாரத தேசத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்ற அமித்ஷா அவர்கள், உள்துறை அமைச்சருக்கு இந்து முன்னணி பாராட்டு தெரிவித்துக் கொள்கின்றது. இந்த கோவிலுடைய சொத்தை எடுத்து கோவிலுக்கு எதிராக வாதாடுகிறார்கள். திருப்பரங்குன்றம் வழக்குல கோயில் சார்பாக ஆஜரானவர் இந்த கோயிலுக்காக வாதாடவில்லை, தீபம் ஏற்ற என்று வாதாடவில்லை. அவர் தீபம் ஏற்றக்கூடாது என்று முஸ்லிம்களுக்கு சாதகமாக வாதாடுறார். ஆனால் பணம் யாருடைய பணம்? அந்த வருகின்ற அந்த வழக்கறிஞர் ஒரு சிட்டிக்கு பல லட்சம் ரூபாய் வாங்குறாரு, கோவில் நிதி. ஆனால் கோவில் நிதியை வைத்து இந்த அறநிலையத்துறை கோவிலுக்கு எதிராக வாதாடுறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சமீபத்தில் கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கெடுத்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மத அந்த கட்டடங்களுக்கு அனுமதி வாங்க வேண்டியதில்லை, தடையில்லா சான்று வாங்க வேண்டியதில்லை என்று அறிவித்தார். அதற்காக தமிழக அரசு ஒரு அரசாணை வெளியிட்டது. எந்தவித அனுமதி வாங்க வேண்டியதில்லை, அதனால எல்லாம் மத கட்டடம் கட்டிக்கலாம். ஏற்கனவே தமிழ்நாட்டில் பல்வேறு சட்டவிரோத ஜபக்கூடங்கள், சட்டவிரோத சர்ச்சுகள், சட்டவிரோத மசூதிகள் இருக்குது. அதுக்கெல்லாம் அனுமதி இல்லைன்னு சொன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டில் மதக்கலவரம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அது இந்து முன்னணி முயற்சியினால உயர் நீதிமன்றத்தில் தடையாணை வாங்கிக்கிறோம். இந்த அரசாங்கம் சிறுபான்மைக்கு மையமாக வச்சு ஒன்றுமே செய்யலை. ஏன் அப்படி சொல்கிறோம்னா, இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 10,000 புதிதாக மசூதி வந்திருக்குது, 10,000 சர்ச்சு வந்திருக்குது. ஒரு கோவில் கூட இந்த அரசாங்கம் கட்டளை, ஒரு கோயில் கூட கட்டல. ஏற்கனவே இருக்கிற கோயில கும்பாபிஷேகம் பண்ண சொன்னாங்க. யாருடைய காசு? இந்துக்களுடைய காசு, இந்துக்களுடைய பணம் நன்கொடையாக வழங்கப்பட்டது. புதுசாக கோயில் கட்டல, ஆனால் புதுசாக சர்ச் வந்திருக்குது, மசூதி வந்திருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் அந்த கோயில்களுக்கு எந்த நிதி ஒதுக்கலை. 1000 கோடி தருவதாக போன 2021 இந்த திமுக அரசு அறிக்கையில் கொடுத்தது, தேர்தல் அறிக்கையில். ஸ்டாலின் என்னாச்சு? 1000 கோடி என்னாச்சு? நம்முடைய கேள்வி அதுதான். அதாவது கடைத்தாக எடுத்து வழிபிள்ளையார் குடைப்பான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. கோயில் காசு எடுத்தே கோயிலுக்கு கொடுக்கறதாமா. அரசாங்க காசு இந்துக்களுக்கு கொடுக்கல. ஆனால் பழைய மசூதிகள், பழைய சர்ச்சுகள் புனரமைப்பதற்கு 58 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க, 25 கோடி ரூபாய் சர்ச்சுக்கு கொடுக்குறாங்க. யாருடைய காசுல? மக்களுடைய வரிப்பணத்தில். ஆனால் இந்துக்களுக்கு கொடுக்கல. அதே மாதிரி 12,000 லட்சம் மெட்ரிக் டன் அரிசியை ரம்ஜான் கொடுக்குறாங்க. ஆடி மாதம் அம்மனுக்கு கூழ் ஊத்த இவர்கள் ஒன்றும் கொடுக்கல.
அதை இந்து முன்னணி வன்மையாக கண்டிக்கின்றது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஊடுருவி இருக்கின்ற ஊடுருவற்காரர்கள் பங்களாதேசிகள் பல ஆயிரம் பேர் ஊடுருவி இருக்கிறாங்க. இந்த அரசாங்கம் அதை கவனம் கொடுக்கல. போன 2 மாசத்துல மட்டும் திருப்பூர்ல 108 பேர் கைது பண்ணிக்கிறாங்க, ஈரோட்டில் கொஞ்சம் பேர் கைது பண்ணிக்கிறாங்க. ஆனால் கணக்கு சொல்லுது பல லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி. அதுல ஒரு ஆள் வந்து கைது பண்ண உடனே ஜாமீன்ல வந்து பங்களாதேஷில் போய் திரும்பி வந்து மேற்கு வங்காளத்தில் SIRல பதிவு பண்ணிட்டு வந்திருக்கிறான். அவன் போன வாரம் விபத்தில் இறந்துட்டான் திருப்பூர்ல. அப்போ இந்த அரசாங்கம் எப்படி இருக்குது? யார் வேணா உள்ள போறாங்க வரலாங்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த பங்களாதேசியினால ஊடுருவலால தமிழகத்திற்கு அச்சுறுத்தல் இருக்குது. அதனால சிறப்பு முகாம் வைத்து உடனடியாக அவர்களை கைது செய்து அவர்களை நாடு கடத்த வேண்டும் என்று இந்து முன்னணி கோருகின்றது. சொல்லிட்டு முடியா? அவ்வளவுதான். நீங்க கேட்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஏதாவது நீங்க இதுவரைக்கும் இல்ல போவீங்களா சார்? இந்து முன்னணி அரசியல் கட்சி இல்லை. இந்து முன்னணி தேர்தலில் நிற்காது. ஆனால் இந்து விரோத திமுக தோற்கடிப்பதற்காக மக்களிடம் நாங்கள் பிரச்சாரம் செய்வோம். ஏன் என்று சொன்னால், எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அன்றைக்கெல்லாம் இந்துக்களுக்கு விரோதமாக செயல்படுது என்று எங்களுக்கு குற்றச்சாட்டு. இந்துக்களுக்கு ஆதரவாக செய்யல. அது கருணாநிதி காலத்தில் இருந்தாலும், அண்ணாதுரை காலத்தில் இருந்தாலும் சரி, இன்னைக்கு இருக்க ஸ்டாலின் காலத்தில் இருந்தாலும் இந்துக்களுக்கு விரோதமாக செயல்படுது திமுக. அது ஹிந்து விரோத திமுக. அதனால இதுவரைக்கும் வந்த தேர்தலோட இந்த 2026ல படும் தோல்வி அடைய போகுது திமுக. அதுக்காக நாங்கள் வேலை செய்வோம். அதே மாதிரி நம்முடைய எல்லா இந்துடைய கோரிக்கைகள், இந்த கோரிக்கைகளை எல்லா கட்சிக்கும் நாங்கள் அனுப்பிச்சிருக்கிறோம். யாரெல்லாம் ஏற்றுக்கிறார்களோ அவர்களுக்கு ஆதரவு கொடுப்போம். எப்போ நாங்கள் அனுப்புவோம், யாரும் பதில் சொல்றது இல்லை. இந்த தடவை அனுப்பிச்சிருக்கிறோம், எல்லா கட்சிகளுக்கும் அனுப்பிச்சிருக்கிறோம். நம்முடைய மாநில தலைவர் திரு கணேசன் அனுப்பிச்சிருக்கிறாரு. இன்று காலை மத்திய அமைச்சர் எல் முருகன் வந்தார், அவர் கையிலையும் கொடுத்துருக்குறோம். பிஜேபியில் அவங்களுடைய அறிக்கையில், தேர்தல் அறிக்கையில் அதில் சேர்த்துக்கன்னு சொல்லி எல்லா கட்சிக்கும் நாங்கள் கொடுக்குறோம். எங்கள் கோரிக்கை ஏற்கப்பட வேண்டும் என்று அவங்க முடிவு பண்ணிட்டு. திமுக ஆமா, திமுக கோரிக்கை ஏற்றுக்கணும்னா ஏற்றுக்க சொல்லுங்க. ஏன்னு சொன்னா கண்டிப்பா ஏற்றுக்க மாட்டார். ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்ற முதலமைச்சர், பக்ரீத்துக்கு வாழ்த்து சொல்ற முதலமைச்சர், கிறிஸ்துமஸ்க்கு வாழ்த்து சொல்ற முதலமைச்சர், தீபாவளிக்கு சொல்றது இல்லை, ஆயுத பூஜைக்கு சொல்றது இல்லை, கிருஷ்ண ஜெயந்திக்கு சொல்றது இல்லை, ரம்ஜானுக்கு போய் நோம்பு கஞ்சி குடிக்கிறாரு, கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கெடுத்துக்கிறாரு. இந்து கோவில்களில் எந்த நிகழ்ச்சிக்கு ஒரு கும்பாபிஷேகத்துக்கு கூட வரல. ஏதோ அரங்களை வச்சு அந்த அறநிலையத்துறையோட நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரே தவிர கோவிலுக்கு வரவே இல்லை, கோவில் நிகழ்ச்சியில் கலந்துக்கவே இல்லை. அதனால அவர் இந்துக்களுக்கு விரோதமானவர். திமுக இந்துக்களுக்கு விரோதி அப்படிதான் எங்களுக்கு குற்றச்சாட்டு.